Welcome to CSS series. இன்னைக்கு நம்ம CSS சீரீஸ்ல பேக்ரவுண்ட் செகண்ட் செக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் இமேஜ் ரிப்பீட், அதாவது இமேஜ் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி இமேஜ் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணும்போதே டிஃபால்ட் என்னாச்சு, ஹரிசாண்டல் வைஸ் அண்ட் வெர்டிக்கல் வைஸ் ரிப்பீட் ஆகி அந்த டிஸ்பிளே ஃபுல்லும் பேக்ரவுண்ட் இமேஜால கவர் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ரிப்பீட்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் 4 வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். ரிப்பீட் அப்படின்னா டிஃபால்ட்டாக எப்படி இருக்குமோ பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வைஸ் ரிப்பீட் ஆகும். இல்லை எனக்கு எய்தர் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் அந்த வைஸ் தான் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட் எக்ஸ் கொடுத்தா ஹரிசாண்டல் வைஸ் ரிப்பீட் ஆகும், ரிப்பீட் ஒய் என்ற வேல்யூ கொடுத்தா வெர்டிக்கல் வைஸ் ரிப்பீட் ஆகும். இல்லை எனக்கு ரிப்பீட்டே ஆகக்கூடாது, அந்த இமேஜ் என்ன சைஸில் இருக்கும் அந்த சைஸில் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம நோ ஹைஃபன் ரிப்பீட் அப்படின்ற வேல்யூவை பேக்ரவுண்ட் ரிப்பீட்க்கு கொடுக்கணும். ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ரிப்பீட் அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் n times horizontal and vertical wise repeat ஆகும். repeat x னா horizontal wise மட்டும் repeat ஆகும். repeat y னா vertical wise மட்டும் repeat ஆகும். no repeat னா அந்த இமேஜ் என்ன சைஸோ அந்த சைஸ்ல சிங்கிள் டைம் எடுத்தா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல 4 வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரால், ஃபிக்ஸ்ட், இனிஷியல் அண்ட் இன்ஹெரிட். ஃபிக்ஸ்ட் அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸ்க்ரால் பண்ணும்போது டெக்ஸ்ட் மட்டும்தான் ஸ்க்ரால் ஆகும். இதுவே ஸ்க்ரால் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜும் டெக்ஸ்ட்டும் சேர்ந்து ஸ்க்ரால் ஆகும். இனிஷியல் அப்படின்னா நம்மளுடைய டிஃபால்ட் வேல்யூ செட் ஆயிடும். இன்ஹெரிட் அப்படின்னா பேரண்ட் எலமெண்ட்க்கு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம சைல்டுக்கும் இன்ஹெரிட் அப்படின்னு கொடுத்தோன்னா ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகிடும், திருப்பி டைப் பண்ண வேணும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் பொசிஷன். பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வேல்யூஸ் 2 கொடுப்போம். இப்போ பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த பொசிஷனில் என்னோட பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா லெஃப்டா, ரைட்டா, சென்டரா, பாட்டம், டாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 2 வேல்யூஸ் கொடுப்போம். லெஃப்ட் டாப், லெஃப்ட் சென்டர், லெஃப்ட் பாட்டம், ரைட் டாப், ரைட் சென்டர், ரைட் பாட்டம், சென்டர் டாப், சென்டர் சென்டர், சென்டர் பாட்டம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா தி அதர் வேல்யூ சென்டர் தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி. அதோடைய வேல்யூ ஹரிசாண்டல் பொசிஷன், வெர்டிக்கல் பொசிஷன்ஸும் 2 வேல்யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஷார்ட்ஹேண்ட். நம்ம பேக்ரவுண்ட் ஷார்ட்ஹேண்ட் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன்லேயே மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். எந்த ஆர்டரில் அந்த வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது அந்த பேக்ரவுண்ட் கலர், நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் ரிப்பீட் ஆகணுமா ஆகக்கூடாது அப்படின்ற கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட், லாஸ்ட்டாக பேக்ரவுண்டோடைய பொசிஷன். ஸோ நம்ம இந்த மாதிரி 5 ப்ராப்பர்ட்டிஸை தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் சிங்கிள் பேக்ரவுண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லுமே வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இமேஜ் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை கோ லைவ் கொடுக்கும்போது எனக்கு இமேஜ் ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ரிப்பீட் அப்படின்னா ரிப்பீட் கொடுத்தா எனக்கு ரிப்பீட் ஆகும். எனக்கு ஏதோ ஒரு டைரக்ஷன் தான் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா நான் எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஹரிசாண்டல் வைஸ் ரிப்பீட் ஆகும். ஒய் கொடுத்தா எனக்கு வெர்டிக்கல் வைஸ் ரிப்பீட் ஆகும். எதுவுமே இல்லை, ரிப்பீட் மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு போத் டைரக்ஷன்ஸ்லையும் ரிப்பீட் ஆகுது. இப்போ நான் பேஜ் வந்துட்டு பெருசாக தெரியறதுக்காக பேரா டேக் யூஸ் பண்ணி நிறைய பேராஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இங்கே பேக்ரவுண்ட் பொசிஷன் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் பொசிஷனில் இமேஜோடைய பொசிஷன் லெஃப்ட் டாப் அப்படின்னா என்னோட இமேஜ் லெஃப்ட் டாப்பில் இருக்குது. லெஃப்ட் பாட்டம் அப்படின்னா லெஃப்ட் சைட் பாட்டமில் இருக்குது. லெஃப்ட் சென்டர் அப்படின்னா லெஃப்ட் சைடில் சென்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து எல்லா வேல்யூஸுமே வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். இதில் நான் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபிக்ஸ்டாக இருக்கும், கண்டென்ட் மட்டும் எனக்கு ஸ்க்ரால் ஆகும், டிஃப்ரென்ஸ் சரிதான். இப்போது நான் இங்கே பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரால் அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு இமேஜ் ப்ளஸ் டெக்ஸ்ட் ரெண்டுமே எனக்கு ஸ்க்ரால் ஆகும். இன்ஹெரிட் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் வேல்யூ டெக்ஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் ஸ்க்ரால் ஆகுது. நெக்ஸ்ட் ஷார்ட் ஹேண்ட் பார்த்தோம் இல்லையா, கலர், இமேஜ், ரிப்பீட், அட்டாச்மெண்ட், பொசிஷன். நான் இங்கே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் இமேஜ் ரிப்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதோடைய அட்டாச்மெண்ட் டைப் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் என்ன பொசிஷனில் என்னுடைய இமேஜ் வியூ ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, என்னுடைய இமேஜ் வந்து நோ ரிப்பீட். ஸோ அதனால் இமேஜ் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு மட்டும் தான் எனக்கு ப்ரௌசரில் வியூ ஆகும். அந்த ஸ்பேஸ் தவிர்த்து இது எல்லா ஸ்பேஸ்லையும் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும்.
ஸோ என்னோட இமேஜ் ரைட் டாப்பில் இருக்குது, பேக்ரவுண்ட் ரெட் கலரில் இருக்குது. என்னுடைய கண்டென்ட் ஃபிக்ஸ்டில் இருக்குது, அதாவது பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டில் இருந்தால் கண்டென்ட் மட்டும் ஸ்க்ரால் ஆகும், பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். Thanks for watching. If you have any doubts, please comment or contact. We'll clarify your doubts. Stay tuned for the upcoming videos.